सभी को हमारा उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के पवित्र मीठे नाम से मैं इस पवित्र आराधना में स्वागत करता हूँ। हम सब लोग परमेश्वर के वचन को ध्यान करेंगे। आज हमारे बीच में उड़ीसा से ब्रदर पाल देवराज है और आप लोगों को स्वागत करेंगे। प्रेज़ लॉर्ड ब्रदर। பிரைஸ் லார்ட். स्टार्ट। ஓகே, நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். हम प्रार्थना करते हुए आज सुबह के आराधना को हम प्रारंभ करेंगे। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த இரவுகளில் நின்று தந்து இந்த புதிய நாளை காண செய்திருக்க நமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் ஜூம் மீட் மூலமாக இணைந்து இந்த வசனத்தை தியானிக்க மீண்டும் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுக்கு கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிறது பொருளிலிருந்து எங்களின் சக்தியை அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த உதவி செய்து தியானி எந்த விதமான நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. தொடக்க முதல் முடிவு பரிந்துரை நம்முடைய பிரசன்னம் நம்முடைய கரம் எங்களோடு வந்து வழிநடத்த முடியாது. இது நம்ம ஒருவருக்கு நாமத்தில் ஜெபங்கள். ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். परमेश्वर के पवित्र नाम से मैं आप सभी लोगों को अभिनंदन करता हूँ। இந்த நாளிலும் சங்கீதம் 127 நாம் தியானிக்க இருக்கிறோம். आज हम लोग भजन संहिता की 127वां अध्याय को ध्यान करने वाले हैं। இந்த சங்கீதம் சாலமோனால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ये जो भजन संहिता है सुलेमान के द्वारा लिखी गई करके हम इसके शीर्षिका को देख सकते हैं। ஓகே, ஸோ இந்த சங்கீதத்துல 6 வசனங்கள் இருக்குது. इस संहिता में 6 पद जिक्र किया गया है। ಹಿಂದಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟಿದೆ? 5 पद, हिंदी में 5 पद है। ஓகே, ஸோ இந்த சங்கீதம் வந்து ஒரு குடும்ப அமைப்பு, அதுல எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், ஒருவேளை தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய பிரயாசம் எல்லாம் வீண் அப்படிங்கிறத குறிக்கிறத இந்த சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்க முடியும். तो देखिएगा, एक परिवार के जीवन में किस प्रकार से रहना चाहिए। अगर उनके जिंदगी अगर सही नहीं रहता है तो बहुत परेशान रहेगा अपने परिवार में करके बताया गया है। நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் படுகிற பிரயாசங்கள் இதுல எல்லாம் வந்து ஆண்டவர் இருக்கணும், அவர் தான் நமக்கான எல்லா வெற்றிக்குமான ஆசீர்வாதம் அப்படிங்கறது இந்த சங்கீதம் வந்து உணர்த்துகிறது. ये भजन संहिता में हमें ये बताना चाहता है कि हमारा हर प्रयास साथ रहना चाहिए। अगर परमेश्वर साथ नहीं रहेगा तो हम सफल नहीं हो पाते हैं। इसलिए परमेश्वर हमारा साथ रहना बहुत जरूरत है करके वो बार बार हमें याद करते हैं। நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிப்பாரு. तो अगर नया नियम में अगर आप देखते हैं तो 5 रोटी 2 मछली में 5000 लोगों को प्रभु यीशु मसीह ने खिलाते हैं। அதாவது கொஞ்சத்தில் தேவன் இருந்தால் அது நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படிங்கறது வந்து அந்த அற்புதம் வந்து குறிக்குது. तो वह चंगाई ये हमें दर्शाता है, अगर थोड़ा में अगर परमेश्वर हमारे साथ रहते हैं तो वो हमारा जीवन में सबसे ज्यादा ही बनाएंगे परमेश्वर करके वो हमें दिखाती है। இந்த சங்கீதத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஒருவேளை நம்மகிட்ட நிறையவே இருந்தா கூட அதுல தேவன் இல்லைன்னு சொன்னா அதுவும் நமக்கு வந்து போதுமானதா இருக்காது, அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது அப்படிங்கறத வந்து இந்த சங்கீதம் குறிக்கும். ये भजन संहिता में ये बताता है, अगर मेरा और हमारे पास में अगर ज्यादा ही रहेगा, अगर उसमें परमेश्वर नहीं रहते हैं तो वो हमारे लिए काफी नहीं होता है। ஓகே, ஸோ நம்மளுக்குள்ள எவ்வளவு திரளா இருந்தாலும் ஒருவேளை தேவன் அதுல இல்லைன்னு சொன்னா அது எல்லாமே வீண் அப்படிங்கறத வந்து இந்த சங்கீதம் உணர்த்துறத நம்ம பார்க்கணும். तो हमारे पास कितना भी ज्यादा से ज्यादा रहे, अगर परमेश्वर हमारा साथ नहीं रहेंगे तो वो सारा चीज जो है व्यर्थ है करके ये भजन संहिता में हमें बताता है। ஸோ அதை உணர்த்துறதுக்காக ஒரு சில காரியங்களை வைத்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. उसे महसूस करने के लिए कुछ कार्यों को लेकर इस भजन संहिता में जिक्र किया गया है। அதாவது ஒரு வீடு கட்டப்படுறது முதல்ல எழுதப்பட்டிருக்கு. सबसे पहले जो एक घर बनाने के विषय में जिक्र किया है।
ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நகரத்தை வந்து வாட்ச்மேன் பாதுகாக்கிறது குறித்து எழுதப்பட்டிருக்குது. और एक शहर को देखभाल करने के बारे में जिक्र किया गया है. ஸோ மூணாவதா வந்து ஒரு குடும்பத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. और तीसरा जो है एक परिवार के बारे में बताया गया है. ஸோ இந்த 3 விஷயத்தை வைத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவர், நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய எல்லா மேன்மைக்கும் அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்டது. तो ये 3 चीजों के द्वारा हमें परमेश्वर ये बताना चाहते हैं कि परमेश्वर हमारे आशीषों में और हमारे जीवन में कितना प्रमुख है, वो हमें बताने के लिए इस अध्याय कोशिश करता है. ஸோ முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. तो सबसे पहला पद में ये जिक्र किया गया है, यदि यहोवा घर ना बनाए तो उसके बनाने वालों का परिश्रम व्यर्थ होगा. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம ஒரு மனிதன் எவ்வளவு பிரயாசப்பட்டு அவன் தன்னுடைய வீட்டை கட்டினா கூட கர்த்தர் வந்து அதுல இருக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அது வீண் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. तो यहाँ पर बताया गया है कि एक व्यक्ति अगर कितना भी प्रयास करके अगर एक घर बनाता है, अगर परमेश्वर उसमें अगर नहीं रहते हैं तो वो उसका सारा प्रयास व्यर्थ है करके पहला पद में बताया गया है. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகள் நம்ம, அதாவது இந்த சங்கீதம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்க கூடாது அப்படிங்கறத சொல்லல, நம்ம சோம்பேறியா இருக்கணுங்கிறத சொல்லல. तो ये जो भजन संहिता हमारे जीवन में प्रयास करके मेहनत करके कमाना है, आलसी बनकर नहीं रहना है करके ये नहीं बताया गया है. ஸோ ஏன்னா நிறைய நேரங்கள்ல வந்து ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை செய்யாம அநேக நேரத்துல சும்மா இருக்கும். तो अनेक समय में हम लोग ये करते हैं कि परमेश्वर देख लेंगे बोलकर हम हमारा प्रयास को छोड़ देते हैं. ஸோ இது அப்படிப்பட்டவங்களுக்காக இது சொல்லல, இது ऐसे प्रकार के लोगों के लिए बताया नहीं गया है. ஸோ நம்ம செய்யற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இருந்தா மட்டும்தான் அது நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரை தவிர்த்து நம்ம செய்யற எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு அது ஆசீர்வாதம் இருக்காது, நமக்கு அது மேன்மையா இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். तो ये भजन संहिता ये सिखाता है कि हम करने वाले हर एक कामों में अगर परमेश्वर रहते हैं तो वो हमारे लिए आशीष है, अगर परमेश्वर नहीं रहते वो हमारे लिए आशीष नहीं है. वो இந்த உலகத்துல நம்ம வந்து எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், இப்போ ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனுடைய எல்லா மனுஷனுக்கும் அது ஒரு விருப்பமா தான் இருக்கும். तो देखिएगा, प्रयास करने के विषय में अगर बात करना है तो हर एक व्यक्ति को ये सोच रहता है कि बहुत प्रयास करके घर बनाना है, हर एक इंसान को वो सोच विचार है. ஆனா அந்த வீடு கட்டுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் அதுல வந்து ஆண்டவருடைய கரம் அதுல இருக்கணும். तो घर बनाने का कितना एक विशेषता है उस व्यक्ति के लिए कि उसी प्रकार परमेश्वर में बने रहना चाहिए. ஸோ நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமா இருக்குதா இல்ல நம்ம கிட்ட நிறைய இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் சரி, அது நிறைய இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். देखिए, मेरा और आपके जीवन में ज्यादा है कि कम है वो प्रमुख नहीं है, बल्कि ये बात सच है कि उसमें परमेश्वर है क्या, उसको जानना चाहिए. நம்ம முதல்ல பார்த்தோம், கொஞ்சத்துல ஆண்டவர் இருந்தாலும் அது நமக்கு நிறைவா இருக்கும். நம்மகிட்ட நிறைய இருந்தா அதுல நிறைய இருந்தோம், உலக பிரபலமான பார்வையில நிறைய இருந்தோம், அதுல ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்க போறது இல்லை. तो मैंने सबसे पहले ही ये कहा अगर मेरे पास अगर थोड़ा सा भी है, अगर परमेश्वर उसमें है तो वह हमारे जीवन में आशीष रहेगा. अगर मेरे पास ज्यादा है, अगर परमेश्वर उसमें हमारे साथ नहीं है तो वो संसार के विषय में वो आशीष हो सकता है, लेकिन वो हमारे जीवन में आशीष नहीं है. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு.
तो तमिल भाषा में ऐसे है, लेकिन हिंदी भाषा में पहला पद में ही वो पद जिक्र किया गया है। यदि नगर की रक्षा यहोवा ना करे तो रखवाले का जागना व्यर्थ ही होगा। ஓகே, ஸோ ஒரு வாட்ச்மேன் தன்னுடைய வேலையை பார்க்குறான். तो यहाँ पर एक रखवाला है, वो अपना काम को देखभाल करता है। ஆனாலும் ஆண்டவர் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாதுகாப்பு மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. देखिएगा, जब परमेश्वर ने एक व्यक्ति को अगर रखवाली नहीं करेगा तो उसको कितना भी रखवाली कीजिएगा वो व्यर्थ है। அவங்க அதாவது ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் அதிக நேரமா விழித்திருந்து என்னதான் அவன் பாதுகாப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவன் செய்தாலும் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்தில் அந்த எந்தவித ஏற்பாடுகளையும் நம்மளை பாதுகாக்க முடியாது. तो देखिएगा, एक व्यक्ति कितना भी जाकर वो रखवाली करे, जब परमेश्वर उसका रखवाली नहीं करेगा तो कितना भी कोशिश करे वो उसके जीवन में व्यर्थ ही होगा। वो இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸா வந்து டெக்னாலஜி எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாம் வீட்டு முன்னாடி சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டு விட்டு எங்க இருக்கிறாங்களோ அங்க இருந்தே வந்து அவங்க மொபைல்ல பாத்துக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள யாராவது போறாங்களா இருப்பாங்களா. आज जो है दुनिया बहुत एडवांस में चल रहा है। आज हर एक घरों के सामने सीसीटीवी कैमरा लगाया गया है और वहां पर क्या क्या हो रहा है बैठ के मोबाइल में और घरों में बैठ के वो सारा चीज जान सकते हैं। இன்னும் லாக்ஸ் கூட ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. सॉरी ब्रदर, लॉक्स, डोर लॉक्स। अच्छा, आज बहुत एडवांस में चल रहा है। घर की जो ताला भी लगाया जाता है वो भी बहुत ही एडवांस में आजकल हम देखते हैं। तो நம்ம எவ்வளவு இப்போ பிரசன்ட்ல இருக்கிற எவ்வளவு அதிகப்படியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பாதுகாப்புக்காக வந்து நம்ம ஏற்பாடு பண்ணாலும் கூட அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பண்ணலாம். ஆனா ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்தில் அது நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்காது. देखिए, कितना भी हम एडवांस में जाकर कितना भी हम लोग हमें अपने आप को रक्षा करने के लिए कितना भी कोशिश करें, जब परमेश्वर उसमें अगर हमारे साथ में नहीं रहते हैं वो सारा कोशिश हमारे जीवन में व्यर्थ ही बने रहेगा। நம்ம எல்லாருக்கும் தெரியும் எரிகோ கோட்டை. हम सब लोग जानते हैं यरीहो शहरपना के बारे में। तो எரிகோ கோட்டை ரொம்ப அகலமா இருந்துச்சு. यरीहो जो शहरपना है उसका जो दीवार है बहुत चौड़ा था। அந்த இடத்துல நீங்க வந்து அந்த அந்த நகரத்தை வேவு பார்க்க போனா அவங்க வந்து சொன்ன அந்த செய்தியை நம்ம வந்து வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அதுல நமக்கு நம்ம கற்றுக்கொள்ள ஒரு காரியம். उस नगर को देखने के लिए कुछ लोग गए थे। अगर उसका संदेश अगर हम देखते हैं तो बहुत सारी चीजों को सीख सकते हैं। ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நகரத்தை இவ்வளவு நாள் வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பாதுகாத்து வச்சிருந்தாரு. இன்னைக்கு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணல, அதை வந்து பாதுகாக்கல, அவங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். तो वो लोग ये बताने लगे इतना दिन जो परमेश्वर ने रखवाली की है, लेकिन अभी जो है परमेश्वर ने रखवाली नहीं कर रहे हैं बोलकर वो एक संदेश को लेकर आ जाते हैं। சோ அந்த இவ்வளவு நாள் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த நகரத்தை விட்டு வைத்திருந்தார். இப்போ அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கான அழிவு என்ன செஞ்சிச்சு, ஆயிட்டு அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து அறிந்து கொள்ள முடியும். हम उसमें ये जानते हैं कि परमेश्वर ने इस्राएल लोगों के वजह से उस यरीहो को बचा के रखे थे। जब वो इस्राएल लोगों को पाने का समय आ गया तो परमेश्वर उस शहर से वो बाहर छोड़ चुके हैं। तो நம்முடைய வாழ்க்கையில நம்ம படுகிற பிரயாசங்கள்ல ஆண்டவருடைய கரம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. तो हमारा जीवन में हमारा आशीषों में परमेश्वर के हाथ जो है बहुत ही जरूरत है। இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, நீ இந்த ஜனங்களை கூப்பிட்டு போ, நான் நம்ம வர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொல்றாரு. जब इस्राएल के लोग पाप करते थे तो उस वक्त में परमेश्वर ने मूसा को देख के कहते थे कि मैं इनके साथ नहीं रहूंगा, आप ही चले जाओ। அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீர் எங்களோடு கூட வராவிட்டா நாங்க இந்த இடத்த விட்டு முன்னாடி போக மாட்டோம் அப்படிங்கிறாரு. तब मूसा कहता है कि अगर आप हमारे साथ नहीं आएंगे तो हम इस जगह को छोड़ के हम आगे नहीं जा पाएंगे, नहीं जाएंगे। சோ அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து மோசேயை பார்த்து சொல்றாரு,
என்னுடைய தூதன் என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் வந்து மோசேக்கு சொல்றாரு. तब परमेश्वर ने मूसा को कहते हैं कि मेरा जो दूत है और मेरे प्रसन्नता आपके आगे आगे वो निकल जाएगा. ஸோ அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு வெற்றிகரமா செயல்படுறோம் அப்படிங்கிறத விட நம் செய்கிற காரியங்கள்ல ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். तो हम कितना जीत हासिल करते हैं वो जरूरत नहीं है, लेकिन वो सारे चीजों में परमेश्वर मेरे साथ है क्या उसको देखना, और वही हमारे लिए बहुत ही जरूरत है. ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா மூணாவது குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. और परिवार के बारे में इस अध्याय में और आगे ऐसे जिक्र किया गया है. ஸோ ஒரு ஓகே, மோஸ்ட்லி இந்திய பேர்படி 2வது வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதுல வந்து நம்ம உழைக்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ குடும்பத்தை வந்து நல்லபடியா வளர்க்கறதுக்காக வந்து நம்ம உழைக்கிறோம். तो यहाँ पर देखिएगा दूसरा पदों में वो जिक्र किया गया है कि परिवार के लिए हम बहुत ही मेहनत करते हैं, परिवार को पालने के लिए बहुत परिश्रम उठाते हैं. ஸோ இந்த குடும்ப கட்டமைப்பிலும் வந்து ஆண்டவர் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய எல்லா பிரயாசங்களும் வீணாகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. अगर परिवार के लिए परिश्रम उठाते हैं, अगर उसमें भी परमेश्वर नहीं रहेगा, हमारा सारा प्रयास जो है व्यर्थ होगा. இன்னைக்கு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. परिवार जो है हमारे जीवन में सबसे प्रमुख एक विषय है. இந்த ஆண்டவர் நமக்கு வந்து கொடுத்துக்கிற பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய வரம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. परमेश्वर ने बताया कि हमारे जीवन में जो बच्चों को दिया है वो परमेश्वर के दिए हुए एक वरदान है. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைங்களை வந்து அநேக நேரத்துல காரணம் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். क्या ब्रदर? அவங்க வந்து பிள்ளைங்களை வந்து காரணம் சொல்லுவாங்க. நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல வந்து பிள்ளைங்களை வந்து எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணுவாங்க. देखिएगा बहुत सारे समय में बहुत सारे परिवार के लोग ऐसे हैं, अपने बच्चे को एक कारण के लिए वो इस्तेमाल करना चाहते हैं. ஆனா பைபிள்ல இந்த இடத்துல என்ன எழுதுனா பிள்ளைகள் வந்து கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். लेकिन बाइबल में हमें ये जिक्र किया गया है परमेश्वर ने मतलब बच्चों को देना वो परमेश्वर का एक प्रतिफल है, वो सबसे बड़ा आशीष है. நம்முடைய பிள்ளைங்களை எப்பவுமே வந்து நமக்கு வந்து பாரமா நம்ம பார்க்க கூடாது. हमारे बच्चों को कभी भी हम लोग एक बोझ नहीं समझना चाहिए. ஏன்னா நிறைய நேரத்துல வந்து அநேகர் தங்களுடைய பிள்ளைங்களை வந்து ஒரு பாரமா நினைக்கிறாங்க. कई सारे लोग जो है अपने बच्चे को उनके लिए बहुत बड़ा बोझ हो गया करके समझते हैं. ஸோ எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பிள்ளைங்களை உங்களுக்கான பாரமா நீங்க பார்க்காதீங்க, அவங்க உங்களுக்கான ஆசீர்வாதம். तो कोई बच्चे को आप ये ना समझे कि वो हमारे लिए बोझ है, बल्कि वो परमेश्वर के द्वारा हमारे लिए वो आशीष है. ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைங்களை வந்து உங்களுக்கு பாரமா நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பாரமா இருந்திருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். अगर अपने बच्चों को आप ये समझेंगे कि वो हमारे लिए बहुत भारी हो गए हैं, तो इसका मतलब ये है कि हम हमारे माँ बाप को बोझ हो गए हैं. ஸோ எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பிள்ளைங்களை வந்து நீங்க உங்களுக்கான பாரமா வந்து நீங்க நினைக்காதீங்க, அவர்கள் உங்களுக்கான ஆசீர்வாதம். तो कोई भी प्रकार से या कोई भी समय में कोई परिस्थिति में अपने बच्चों को ये बोझ करके ना समझें. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா ஓகே, தமிழ் பைபிள் 5வது வசனம், பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. तो यहाँ पर हिंदी में भी 5वें पद में ऐसा लिखा गया है, क्या ही धन्य है वह पुरुष जिसने अपने तर्कस को उनसे भर लिया हो. वह सॉरी चौथा पद में, शायद चौथा पद में है, हिंदी में चौथा पद में है, वैसे वीर के हाथों में तीर वैसे ही जवानी के लड़के होते हैं. ஓகே, ஸோ அதாவது இந்த இடத்துல என்ன எழுதுறதுன்னா
நம்முடைய பிள்ளைகள் வந்து அம்புக்கு சமானமானவர்களாக எழுதப்பட்டிருக்கு. तो हमारे बच्चों को यहाँ पर तीर के लिए वो दर्शाया गया है. ஓகே. ஸோ நீங்க இந்த அம்பை உங்களுடைய பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு பாதிப்படுற மாதிரி யூஸ் பண்ணலாம். तो वो तीर को चाहे आप अपने रक्षा के लिए भी इस्तेमाल कर सकते हैं और किसी दूसरे को चोट पहुंचाने के लिए भी इस्तेमाल कर सकते हैं. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க எப்படி வளர்க்குறீங்க? உங்களுடைய மேன்மைக்காக நீங்க வளர்க்குறீங்களா, இல்ல மற்றவர்களுடைய கெடுதலுக்காக வளர்க்குறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கையில இருக்கு. तो यहाँ पर वो आपके हाथों में है. अपने बच्चों को भलाई के लिए आप लोग पालन पोषण कर रहे हैं कि किसी दूसरे के लिए भला करना है, या बुराई के लिए किसी दूसरे को बिगाड़ने के लिए अपने बच्चे को पालन पोषण कर रहे हैं, वो आपको समझना है. ஸோ நம்முடைய பிள்ளைகளை நம்ம நல்வழிப்படுத்தி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வளர்க்கும் பொழுது கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கபடி அவர்கள் நமக்கு வெட்கமாயிராதபடி நமக்காக என்ன செய்வாங்க, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. तो अगर हम बच्चों को सही से पालन पोषण करते हैं, बाइबल में उसी अध्याय में आखिर में यह जिक्र किया गया है, हमें लज्जित होने वो बच्चे नहीं छोड़ते हैं. நீதிமொழிகள்ல வந்து ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு நம்ம பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. जो नीति वचन में एक कई सारे जगह में जिक्र किया गया है कि हम हमारे बच्चों को कैसे पालन पोषण करना चाहिए. तो நம்ம ஆண்டுடைய வசனத்தின்படி வளர்க்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய முதிர் வயதான காலத்துல நம்முடைய பிள்ளைங்க நம்ம வந்து கைவிட மாட்டாங்க. तो हमारे बच्चों को अगर परमेश्वर के वचन के तहत उनको अगर पोषण करेंगे, हमारे बुजुर्ग के समय में भी वो हमारे हाथों को नहीं छोड़ेंगे. நம்ம நம் ஆண்டுடைய வசனத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அதன்படி நம்ம வாழும் பொழுதுதான் வந்து அவங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்ததை அவங்களுடைய அவங்க வந்து நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை நமக்கு அவங்க ஒத்துழைப்பா இருப்பாங்க. तो देखिएगा, वचनों को केवल पढ़ना नहीं, बता के देना नहीं है, बल्कि उसके अनुसार वो चलने के लिए हमें सिखाना चाहिए, ताकि वो हमें उस बुजुर्ग के वक्त में वो लोग कभी भी हाथ नहीं छोड़ते हैं. तो நம்ம இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகள் அது வந்து அவங்களுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம ஆண்டோடைய வழியில வளர்ப்பது நமக்கான கடமை. तो इस संसार में परमेश्वर ने दी हुई एक सबसे बड़ा आशीष है हमारे बच्चे, उन्हें परमेश्वर के मार्गों में हमें चलाना चाहिए. ஒருவேளை நம்ம ஆண்டோருடைய பயத்தை கொடுக்காம நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆண்டோருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நம்ம மற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நிச்சயமா அந்த பிள்ளை பின்னாட்கள்ல வழி தவற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. परमेश्वर के लिए प्रमुखता हमारे बच्चों के जीवन में ना देते हुए अगर छोड़ देते हैं, तो वो आने वाले दिनों में जीवन को भटक सकते हैं. கடந்த நாட்கள்ல ஒரு ஆர்டிகல் வாசிச்சிருக்கேன். ஏன் brother? அந்த आर्टिकल पिछले दिनों में मैंने एक आर्टिकल पढ़ रहा था. तो அந்த ஆர்டிகல் வந்து ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்தது. उसमें एक विषय जिक्र किया गया था. அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களை வந்து சண்டே பிரேயர் இருக்கிற நேரத்துல, இல்ல பைபிள் ஸ்டடி இருக்கிற நேரத்துல, இல்ல சண்டே ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்ப வேண்டிய அந்த நேரத்துல நம்ம டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி விட்டுறோம். இப்படி நம்ம அனுப்பி விடும்பொழுது அந்த तो वहां पर ऐसे जिक्र किया गया था, बहुत सारे परिवार में ऐसा होता है कि संडे आराधना रहते समय में और संडे बाइबल स्टडी या कोई दिन बाइबल स्टडी रहते समय में या संडे स्कूल के समय में बच्चे को उन दिन क्या करते हैं, स्पेशल क्लास जो स्कूल में पढ़ाई करते हैं उसका स्पेशल क्लास में उन बच्चों को भेजना चाहते हैं, बल्कि इसको इधर नहीं भेजना चाहते हैं. तो நம்ம ஆண்டுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அனுப்பும்பொழுது நிச்சயமா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க வளர்ந்த பிறகு ஆண்டுடைய முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வராது. तो अगर ऐसे प्रकार के एक माहौल में अगर वो बच्चे अगर बढ़ते हैं, तो आने वाले दिन में वो लोग ये नहीं समझ पाएंगे कि परमेश्वर को जीवन में सबसे पहला स्थान देना चाहिए.
ஸோ இந்த முழு சங்கீதமும் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா, நாம் நம்மளுடைய செயல்பாடுகள்ல கர்த்தர் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நமது நேரம், நமது பலம் எல்லாமே வீணாகும் அப்படிங்கறதான் வந்து இந்த முழு சங்கீதமும் சொல்லுது. देखिएगा, अगर ये सारा पूरा भजन संहिता हमें ये बताना चाहता है, एक ही शब्द में अगर मैं कहना चाहता हूँ, अगर परमेश्वर मेरे जीवन में नहीं रहेगा तो मेरा समय, मेरा बल जो है वो सारा व्यर्थ होगा. நீங்க ஆகாய் தீர்க்கதரிசியில புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா 1வது அதிகாரம் 6வது வசனம், அது மட்டும் நம்ம வாசித்து முடிச்சிடலாம். ब्रदर इंग्लिश ले ले बाइबल वर्स. हागाई चैप्टर 1 वर्स 6. देखिएगा, हगाई का एक किताब है, उसमें पहला अध्याय का 6वां पद में एक ऐसे बात को जिक्र किया गया है. उस पद को पढ़ के हम लोग खत्म करेंगे. पहला अध्याय का 6वां पद में पढ़ता हूं. वर्स 6. तुमने बहुत बोया परंतु तोड़ा काटा, तुम खाते हो परंतु पेट नहीं भरता, तुम पीते हो परंतु प्यास नहीं बुझती, तुम कपड़े पहने हो परंतु गर्माते नहीं, और जो मजदूरी कमाता है वह अपने मजदूरी की कमाई को छेद वाली तैली में रखता है. ओके, सो இந்த வசனம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். मैं विश्वास करता हूं कि ये वचन जैसे मैंने पढ़ा आपको समझ में आ चुका होगा. சோ ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்காத பட்சத்தில் நம்ம எவ்வளவு அதிகமா இந்த உலகப்புறமான காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டாலும் அவைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. देखिएगा, सब परमेश्वर को अगर पहला स्थान नहीं देते हैं, परमेश्वर को हमारे जीवन में नहीं अगर लेते हैं तो हमारा इस संसार में कितना भी हम लोग कोशिश करें, प्रयास करें, वो सारा चीज हमारे लिए व्यर्थ ही होगा. சோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்மளுடைய செயல்பாடுகள்ல கர்த்தர் இருக்காரா இல்லையா, கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். तो हम फर्क है हम अपने आप को कि मेरे जीवन में परमेश्वर है या नहीं, या हमारे जीवन में परमेश्वर को पहला स्थान दिए हैं या नहीं. ஸோ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. எல்லா சூழ்நிலையிலும் நாம அவருக்கு முதலிடம் கொடுக்க परमेश्वर हमें मदद करें कि हर परिस्थितियों में हम परमेश्वर को पहला स्थान दे दें. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். हम प्रार्थना करते हुए इस आराधना खत्म करें. அன்பின் தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வசனத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த தொடர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல், செயல்பாடுகள் இல்லாத பட்சத்தில் எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீண் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அறிவோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் உண்மை அல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முயற்சிக்க கூடாது. உண்மை விட்டு உமக்கு எதிரான எந்த காரியங்களும் நாங்கள் செய்து அதிலே நாங்கள் சக்சஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய எல்லா பிரயாசங்களிலும் நாங்கள் உண்மை தேட உமக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய பிள்ளைகளையும் உடைய வசனத்திலே வளர்க்க, அவர்களும் சிறு வயதிலிருந்து உங்களுடைய வசனத்துக்கு முதலிடத்தை கொடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக செய்யும். கர்த்தாவே, இந்த ஜூம் மீட் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் இந்த வசனத்திலே வளர கர்த்தர் உதவி செய்ய முடியாது. இந்த கல்லறை சபை ஊழியர்களும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மட்டுமாக வழிநடத்தின தேவன் இனிமேலும் நீர் வழி நடத்துவீர் என்பதை விசுவாசி. இந்த நாளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய கரைமங்களில் வழிநடத்தும். இந்த நாளில் எல்லா வேலைகளையும் செய்ய கர்த்தர் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து மைமலம் ஒருவருக்கு சென்று மீட் பிரேசு நாமத்தில் ஜெபங்கள் எல்லாம் தகப்பாடு. ஆமென். आमीन. थैंक यू ब्रदर. ओके, थैंक यू. सभी को जय मसीह की. फिर हम कल मिलेंगे.